வணக்கம். இன்னைக்கு டே 29 கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்டு. இது செகண்ட் வீடியோ ஆக்சுவலாக. என்ன பண்ணியிருக்கோங்கன்னா, இன்றைக்கி அதான் நேற்று சொன்ன மாதிரி லேப்டெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி லேப்ட்டு போட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த லெவலில் லென்டில் லெவல்லேருந்து ஒரு 2 அடி வளர்த்திருக்காங்க. ஸோ மொத்தம் 9 அடி கான்செப்ட்டு. அந்த 9 அடியில் பார்த்தீங்கன்னா லென்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த லென்டில் லெவல்லேருந்து இந்த லெவல்லேருந்து ஒரு 2 அடி வளர்த்தி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. எங்கே இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே கட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து பார்த்தா. இது எல்லாமே ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அண்ட் அந்த சைடு கட்டலை. இந்த சைடு ஃபுல்லாக கட்டலை. இன்றைக்கி இந்த ப்ராசஸ் தான் நடந்தது. இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, நம்ம லேப்ட் அடிக்க சொல்ல என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி இதோ கட்டை கட்டியிருக்காங்க இல்லைங்களா, பாத்தி மாதிரி. இது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை முடியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நாம் என்ன பண்ணணும், அது க்யூரிங் ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு லென்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை லோ ரூஃபிங்காக இருந்தாலும் சரி 7 to 10 டேஸாவது க்யூரிங்க்கு விடணும். ஆக்சுவலாக இவங்க ஒரு 10 நாள் கழித்து தான் இந்த பலகை பிரிப்பாங்க. அது வரைக்கும் தண்ணி விட்டால் இதில் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். இதுவும் ஒரு ரூஃப் கான்செப்ட் தான், ரூஃபிங் கான்செப்ட் தான். அப்படி இருக்கும் சொல்ல இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த கட்டலாங்க சாட்டர்டே சனிக்கிழமை போட்டாங்க இந்த லேப்ட்டு. ஆனால் அது கட்டலை. என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமையோட சொல்ல ஃபுல்லாக தண்ணி இதில் நிற்கல. ஆக்சுவலாக அதில் தண்ணி நிற்கணுன்னா இந்த மாதிரி கட்டை கட்டியிருந்தேன்னா, இந்த மாதிரி பார்டர் கட்டியிருந்தாங்கன்னா பார்டரில் விட சொல்ல தண்ணி நிற்கும். அது கொஞ்சம் க்யூரிங் வந்து ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இதுவும் சரி. அண்ட் அந்த பக்கம் லோ ரூஃபிங், இங்கே இப்போ நடக்க முடியாது இது மேலே ஏறி. ஸோ அந்த பக்கம் வந்து பாத்ரூமுக்கு இந்த பாத்ரூம் இது பழக போட்டுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் பேக் சைடு இருக்க பாத்ரூம் லோ ரூஃப். அதுக்குமே அவங்க வந்து ஒர்க் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அவசரத்தில் அது ஓகே இல்லை பரவாயில்ல சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் தண்ணி விட்றோன்னுவாங்க. பட் நாம் என்ன பண்ணணும்னா, நாம் டிமாண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து அது போட்டால் மட்டும் பத்தாது, எங்களுக்கு வந்து பார்டர் கட்டி கொடுங்கன்னா நாங்கள் தண்ணி விட்டால் நிற்கட்டும் அப்படின்றது நாம் டிமாண்ட் பண்ணால் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸோ அவங்க வந்து ஈஸி ஒர்க் கோயிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பண்ண மாட்டாங்க. அப்போ க்யூரிங் ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். என்ன மாதிரி ஒர்க் இதெல்லாம்னா, இந்த மாதிரி லேப்ட்டு கட்டினாலும் சின்னத்தானே சார், அது ஒன்று வந்து இதுக்கெலாம் க்யூரிங் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி அடித்தாலே போதும். பட் இதுவும் ஒரு ரூஃப் கான்க்ரீட் கான்செப்ட் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து க்யூரிங்க்கு தண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி கட்ட சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி இன்னையோட ப்ராசஸ் இது தான். ஃபுல்லாக 2 அடிக்கு ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு 2 அடிக்கு அந்த சைடு ஃபுல்லாக கட்டிட்டு, அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் போடுறதுக்கு தான் இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இன்றையோட அப்டேட். தேங்க்யூ. அண்ட் வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்டு விரைவில் ஒரு சில அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ.